Hi everyone, this is Nandini. Recent timesல the most hyped two places in Pune தான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். The first place is ராமேஸ்வரம் cafe. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஃபுட்டு தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே போயாச்சு. இதோட தேர்ட் டைம் இங்கே போனதையும் அவங்களோட ஓஜி கார்லிக் மசால் தோசை வாங்கிட்டு சாம்பார் வடை அண்ட் கீ பொடி இட்லி வாங்கியிருந்தேன். இட்லியில் கீ இருந்துச்சா இல்லை கீக்குள்ளே தான் இட்லி இருந்துச்சானே தெரில. மலைச்சாரல் மாதிரி அவ்வளோ கீ அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது தான் ஆப்வியஸ்லி. லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் சாம்பார் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. பட் தட்ஸ் டோட்டலி ஃபைன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டு எண்ட் வித் அவங்களோட ஃபில்டர் காஃபி சாஃப்ட் டீ இஸ் அ மஸ்ட் ட்ரை. தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு குட்டியாக ஒரு வாக்கிங்கை போட்டு நானும் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருக்க ஃபீனிக்ஸ் மால் போனோம். த செகண்ட் ஹைப்டு பிளேஸுக்கு தான், விச் இஸ் நத்திங் பட் ஐக்கியாவுக்கு தான் போயிருந்தோம். ஐக்கியா ஒரு 1 month ஆச்சு பூனேயில். ரொம்ப பெருசு கிடையாது, பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி நைஸ். மும்பை, பெங்களூர், அடுத்தது இங்கே வந்திருக்கு. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், போய் பார்க்கணுங்கிறதே எல்லாத்துக்கும் இதாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வீக் டேயில் போயதுனால ரஷ்லாம் இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் செட்டப், அடுத்தது பெட்ரூம், கிச்சன், கிட்ஸோட பெட்ரூம், இந்த மாதிரி தனித்தனி செட்டப்ஸ் எல்லாமே ஹோம் சென்டரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த ரூம் இப்படி செட்டப் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு, விச் இஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ நான் எனக்கு இப்போ கிச்சனுக்கு தேவையான நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஐக்கியா ராமேஸ்வரம் கெஃபேக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அங்கே என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.